ஐஸ்வர்யவானும் தரித்திரனும். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களையும் தேச தலைவர்களையும் சிருஷ்டித்தவர் கர்த்தரே. இது அடிப்படை சத்தியம். தேவனாகிய கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். இந்த சத்தியத்தை வேண்டும் தங்களுடைய சிருஷ்டிகராக அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நம்முடைய கடமை. தரித்திரனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஐஸ்வர்யவானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் தரித்திரனை சிருஷ்டித்திருப்பது போலவே ஐஸ்வர்யவானையும் சிருஷ்டித்திருக்கிறார். எல்லா மனுஷரும் தேவனுடைய கையின் கிரியைகளாய் இருக்கிறார்கள். தேவன் மனுபுத்திரர் எல்லோரையும் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் குற்றவாளியாய் நிற்க வேண்டும். மனுஷருடைய மனச்சாட்சி அவர்களுடைய குற்றங்களை அவர்களுக்கு உணர்த்தும். எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லா மனுஷரும் தேவனுடைய கிருபாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அங்கு ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்ள வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரையும் தம்மிடத்தில் வருமாறு கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானை அழைப்பது போலவே தரித்திரனையும் தம்மிடத்தில் அன்போடு அழைக்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் மனுபுத்திரர் எல்லோர் மீதும் ஒன்று போலவே அன்பு கூறுகிறார். மனுஷர்கள் சுபாவத்தில் வித்தியாசமாய் இருக்கலாம், ஐஸ்வர்யத்தில் வேறுபட்டவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் எல்லோருக்கும் கர்த்தர் ஒருவரே. நம் எல்லோருக்கும் ஒரே வேதாகமமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் எல்லோருக்கும் ஒரே பரிசுத்த ஆவியானவரே சிருஷ்டிக்கிறார். வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கை எல்லோருக்கும் பொதுவானது. ஐஸ்வர்யவானுக்கென்று ஒரு பிரமாணமும் தரித்திரனுக்கென்று ஒரு பிரமாணமும் தனித்தனியாக இல்லை. கர்த்தருடைய பிரமாணம் ஒன்றுதான், பரலோகமும் ஒன்றுதான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களில் தரித்திரரும் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களில் தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் ஒரே பரலோகத்திற்குத்தான் போவார்கள்.